அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சுவாமிமலை முருகன் கோவில் பற்றி பேச போகிறேன். சுவாமிமலை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கும் 6 படை வீடுகளில் 4வது ஸ்தலமாகும். இந்த ஸ்தலமில் தான் முருகன் அவர் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தார். அந்த கதை இப்படி தான். ஒரு நாள் கைலாசம் பார்க்க வந்தார் பிரம்மதேவன். அப்போது சின்ன முருகன் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் யார்? உன் சேவை என்னை? பிரம்மதேவன் சொன்னார், நான் தான் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் பிரபஞ்சம் உருவாக்குகிறேன். அப்போ முருகன் கேட்டார், அப்படியா? ஆனால் ஓம் என்பதின் அர்த்தம் என்ன? பிரம்மதேவன் அதை சொல்ல தெரியவில்லை. அப்போ முருகன் அவரை சிறைச்சிட்டார். காரணம், பிரணவ அர்த்தம் தெரியாமல் ஜெகத்தை நடத்துவதில் அவர் யோகியனில்லை என்பதாக. இதை கேட்ட சிவபெருமான் அவருடைய மகனிடம் வந்து கேட்டுவார், மகனே, நீ பிரம்மதேவனை ஏன் படியில் சிறையில் இட்டிருக்கிறார்? அப்பா முருகன் சொன்னார், அப்பா, அவர் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் புரியாமல் இருக்கிறார். நான் தான் அதை புரிந்திருக்கிறேன். அப்போது சிவபெருமான் கேட்டார், அப்போது அதன் அர்த்தம் என்ன, எனக்கு சொல்லு. முருகன் சிரிந்து சொன்னார், அப்பா, நீங்கள் குரு அல்லை, நான் தான் குரு. ஆகையால் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அப்படி சிவபெருமான் தன்னுடைய மகனிடம் இருந்து உபதேசம் பெறுகிறார். அவர்தான் சிஷ்யன், முருகன் தான் குருவாகிறார். இதால் இந்த இடம் சுவாமிக்கும் மலையும் ஆன ஸ்தலமாகி சுவாமிமலை என்று பெயர் பிறந்தது. இந்த கதை ஒரு அழகான ஞான குறிப்பு சொல்லுகிறது. ஞானம் வந்த இடம் பார்த்தால் போதும், வயசு இல்லை, உறவு இல்லை. முருகன் அப்பா இருந்து சிவபெருமானுக்கு ஞானம் கொடுத்தார். அதாலே அவர் சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. சுவாமிக்கும் சுவாமி என்னும் அர்த்தத்தில். சுவாமிமலை கோவில் தஞ்சாவூர் பக்கத்தில் காவேரி நதியின் அருகில் இருக்கிறது. அதில் 60 படிகள் இருக்கு. ஒவ்வொரு படியும் பக்தியின் ஒரு படியை சூச்சிக்கிறது. கோவில் மூலமூர்த்தி சுவாமிநாத சுவாமி. அவர்தான் கையில் வேலும் ஒரு கையில் ஞானமுத்திரையும் தரிக்கிறது. கோவில் அதில் கீழ் பக்கத்தில் பார்வதி அம்மாவும் விநாயகர் இருக்கிறார். இதில் பக்தி செய்யும் ஒருவனுக்கும் ஞானவேல் தரும் என்று புராணம் சொல்லுகிறது. சுவாமிநாத சுவாமி கோவில் நடக்கிற திருவிழா சிறப்பு பங்குனி உத்தரம், ஸ்கந்த சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை. இந்த விழாக்களில் பக்தர்கள் சுவாமிநாத சுவாமி நாமத்தை ஜெபம் செய்து பக்தியில் கலந்து போய்விட செய்யும். பங்குனி உத்தரம் வந்து முருகன் தேவயானி கல்யாணம் நடந்த தினம்தான். முருகன் இந்த ஸ்தலத்தில் அருளி செய்த உபதேசம் ஒரு ஞான தீபம் போல இருக்கிறது. இதில் பக்தியுடன் தரிசனம் செய்தால் மனம் தெளிவாகும், அகங்காரம் நீங்கும், ஞானம் விளக்காகும். சுவாமிமலை முருகன் அவர் சிவன் பெருமானுக்கு ஞானம் கொடுத்த குரு, லோகத்துக்கு ஞான வேலை கொடுக்கும் தெய்வம். சுவாமிநாத சுவாமி சரணம் ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா.